அன்பு நேயர்களே, நேற்று திங்கள் மாலை தாக்குதலில், ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் அமீரகத்தைச் சேர்ந்த 2 படையினர் அவங்களது தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்து மற்றொரு செய்தி, இதான் இன்றைய ரஷ்யாவின் ஒரு முக்கிய செய்தி ஒன்று கசிந்திருக்கிறது. என்னவென்றால், ஈரான் இருக்கின்ற புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்டில், அதாவது அவங்களோட யுரேனியம் அணு ஆயுத சென்டர் ஒன்று இருக்கின்ற இல்லையா, அந்த அணு ஆயுத சென்டரிலிருந்து 500 பணியாளர்களை, 500 முக்கியமான அவங்களோட இருக்கிறாங்க, அந்த 500 பணியாளர்களையும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு ரஷ்யா கோரி இருக்கின்றது. அவங்க செல்ல காரணம் என்னவென்றால், இவர்கள் குறிவைச்சிருக்காங்க, ரஷ்யனும் நெத்தன்ஸும் நெய்னா டீமும் குறிவைச்சிருக்குது அவங்களோட புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட். அதனால அங்கிருந்து 600 வேலையாட்கள் அங்க தொடர்ச்சி அவங்களோட குடும்பம் எல்லாம், ரஷ்யன் குடும்பம் அங்க இருக்கிறாங்க, தங்கித்தானே செய்யறாங்க. அதெல்லாம் குண்டெல்லாம் செஞ்சு ரொம்ப காலம். இப்ப ஒரு பாதுகாப்பு கருதி அவங்க அடிக்கல. என்னென்றால், இவங்களோட வேகமான தாக்குதல் வளைகுடாவில் தொடர்ச்சியாக ஈரானின் தாக்குதல் அதிகரித்து வருவதால் சகட்டு மேனிக்கு தாக்குதலுக்கான முடிவுக்கு நெய்னாவும் நெதன்ஸும் வந்திருக்கிறாங்க. அதனால் உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. அதனால ரஷ்யா தண்ட நாட்டு மக்களை, தண்ட நாட்டு விஞ்ஞானிகளை உடனடியாக நாட்டை விட்டு ஒரு 600 அவங்களோட ஊழியர்களை, சயின்டிஸ்ட், அப்புறம் 2ஆம் கட்டத்துக்கு உள்ள உத்தியோகஸ்தர் எல்லாம் அவங்க வெளியாக்குறாங்க. இனிமொரு தகவல், 3 தகவல் இப்ப எல்லாம் நாங்க அப்படித்தான் கொண்டு வரப்பா, அதெல்லாம் மன்னிச்சு கொள்ளுங்க, தனித்தனியா கொண்டு வர முடியலை. அடுத்த விஷயம் என்றால், ஈரான், அதாவது இந்த போரில் துருக்கிமஸ்தான் வான்வெளியில ஈரானிய ஏவுகணையை நேட்டோ சுட்டு வீழ்த்தினான். இவர் நேட்டோ கண்டில இருக்காரு தானே, அதனால சொல்லிக்கொள்ள, அதாவது என்னது சொல்லிக்கொள்ள, நானும் சண்டி நான் சொல்லிக்கிறேன், நேட்டோவில் இருக்கிறேன்ல, அதனால எங்க நாட்டுக்குள்ள வந்ததால நான் சுட்டு போட்டேன்னு ஒரு தப்பிருக்கிறாரு. யாரு? துருக்கி மஸ்தான். நம்ம டெல்லி மஸ்தான் வச்சுக்கிறோம் இல்ல, துருக்கி மஸ்தான் ஒருத்தரிக்கிறானே பண்ணால அவன் கேஸ். ரைட், பார்க்கலாம். ஈரான் வளைகுடா தாக்குதல்களை தொடர்ந்ததால் 2 ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ராணுவ வீரர்கள் நேற்று திங்கள் மாலை கொல்லப்பட்டிருக்காங்க. கட்டார், அதாவது டோஹாவில் முழுவதும் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டிருக்கின்றது. நேற்று மாலை முழுவதும் 15 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான் பாதுகாப்பு படையினர் இன்று செவ்வாய்க்கிழமை காலை தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் தொடர்பான மோதல் வளைகுடா முழுவதும் தொடர்ந்து அலை மோதியதால் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான் பாதுகாப்பு படையினர் நேற்று ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறித்திருக்கின்றார்கள். இரு நாடுகளிலும் அதிகாரிகள் வெடிப்புகள் மற்றும் வான்வழி இடைமறிப்புகள் குறித்து விவரித்திருக்கின்றார்கள். நேற்று நாட்டில் தங்கள் கடமைகளை செய்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து ஆயுதப்படைகளை சேர்ந்த 2 கொல்லப்பட்டதாகவே அமீரக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். ஆயுதப்படைகள் ஏவுகணை தாக்குதலை இடைமறித்ததாக கத்தாரின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. தோஹா முழுவதும் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. 15 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாகவும் அவற்றில் 12 அழிக்கப்பட்டதாகவும் 3 ஏவுகணைகள் கடலில் விழுந்ததாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஏர் டிஃபென்ஸ் போர்சஸ் தெரிவிக்கின்றார்கள். மொத்தம் 18 ட்ரோன்களும் கண்டறியப்பட்டதாகவும் 17 இடைமறிக்கப்பட்டதாகவும் 1 நாட்டின் எல்லையில் பவுண்டரியில் விழுந்ததாகவும் UAE ஏர் டிஃபென்ஸ் போர்சஸ் தெரிவிக்கின்றார்கள். போர் தொடங்கியிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் 253 பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் 233 ஏவுகணைகளையும் 1400 ட்ரோன்களில் 1359 ஏவுகணைகளையும் இடைமறித்து 8 குரூஸ் ஏவுகணைகளை அளித்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவிக்கின்றது. இந்த தாக்குதல்களில் பாகிஸ்தான், நேபாள் மற்றும் பங்களாதேஷ் நாட்டினிடையே 4 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 117 பேர் சிறிய காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு செய்தி, அது வளைகுடா செய்தியாக. மற்றும் ஒரு செய்தியாக, ஈரானிய அணு மின் நிலையத்திலிருந்து பணியாளர்களை வெளியேற்றும் 2ஆம் கட்டத்தை ரஷ்யா நேற்று திங்கள் முதல் ஆரம்பித்திருக்கின்றது. நேரடியாக தெஹ்ரான் டு மாஸ்கோ பிளைட்டில் அவர்கள் கட்டமாக ஏற்றுகின்றார்கள்.
ரஷ்ய அரசு அணுசக்தி கழகத்தின் தலைவர் ரொஷாட்டம் அலெக்சி ரிகாச்சோவ் நேற்று புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்டில் கட்டுமானத்தில் ஈடுபட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சில பணியாளர்களை ஈரானில் இருந்து ரஷ்யாவுக்கு வெளியேற்றும் 2ஆம் கட்டத்துக்கு நிறுவனம் வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கார்ப்பரேட் செய்தித்தாள் ஸ்டானா ரொஷாட்டமுக்கு அளித்த பேட்டியில் பணியாளர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் ரிகாச்சோவ் தெரிவித்திருக்கின்றார். ஈரானில் தற்போது உருவாக்கி வரும் சூழ்நிலையில் புஷர் நியூக்ளியர் பிளான்ட் நிலையத்தின் 2 மற்றும் 3 அலகுகளின் கட்டுமானத்தில் பணிபுரியும் ரஷ்ய பணியாளர்கள் மற்றும் சயின்டிஸ்ட் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்கள் முன்னுரிமை என்றும் 600க்கும் மேற்பட்டவர்கள் வெளிப்படையான காரணங்களுக்காக தளத்தில் முக்கிய கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்படல என்றும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் சில பணியாளர்கள் உபகரணங்களை சேவை செய்வதிலும் பராமரிப்பதிலும் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் உடனடியாக நிறுத்த முடியாத பணிகளை முடிப்பதிலும் ஈடுபட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அவசரமாக நாங்கள் 600 பேரை வெளியாட்டினாலும் முடிச்சு கொடுக்கிற வேலையில முடிக்க அளவுக்கு வச்சு கொண்டிருக்கிறோம். முடிக்க முடியாத வேலைகளை நாங்கள் சீக்கிரம் 1 மாசமோ 2 மாசமோ முடிக்க அளவுக்கு நாங்கள் வேலை பார்க்கணும். பாதுகாப்பு கருதி முக்கியமான சயின்டிஸ்ட்களை வெளியாக்குது ரஷ்யா. ஆனாலும் 6 மாதங்களுக்கு இதை விட அதிகமான தாக்குதலில் ஈரான் ஈடுபட போகின்றது என்பதும் ஒரு பிளஸ் மெசேஜ். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்களில் ஒரு பகுதியை ரஷ்யாவுக்கு வெளியேற்றும் பணிக்கான 2ஆம் கட்ட ஏற்பாடுகளை நாங்கள் முடித்துள்ளோம் என்றும் விரைவில் அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுவோம் என்றும் லிகாச்சோவ் தெரிவித்திருக்கின்றார். ஈரானில் உள்ள அதன் தொழிலாளர்களும் ரஷ்யாவில் உள்ள அவர்களது உறுப்பினர்களும் இடையே தொடர்பு கொள்ள ரொஷாட்டம் நிறுவனம் ஒரு சிறப்பு ஹாட்லைனை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் ரொஷாட்டம் தெரிவித்திருக்கின்றார். புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் நிலையம் குறித்த பகுதியில் நிலைமை குறித்து கருத்து தெரிவித்த லிகாச்சோவ் இது கடினமானது என்று கூறுகிறார். குறி வச்சுட்டாங்களே. ஆனால் நிலையம் கட்டுமான தளம் அல்லது பணியாளர் குடியிருப்புகள் எந்த வேலை நிறுத்தங்களும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் அவரை பொறுத்தவரை ஈரானில் ரொஷாட்டம் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனிப்பட்ட முறையில் ஈடுபட்டுள்ளார். தளத்திலும் பணியாளர்களும் உள்ள நிலைமை குறித்து நான் நாட்டின் தலைமைக்கு தொடர்ந்து தெரிவித்து வருகிறேன் என்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருப்பது மட்டுமல்லாமல் எங்கள் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் தனிப்பட்ட முறையில் பங்கேற்கிறார் என்பதை நான் அறிவேன் என்றும் லிகாச்சோவ் கூறுகிறார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்திய போது பிராந்தியம் முழுவதும் பதற்றம் அதிகரித்தது. இதில் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட விடயத்தில் இதுவரையும் கிட்டத்தட்ட 1400 மக்களுக்கு மேல் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஈரான் செய்திகள் தெரிவிக்கின்றது. இதேவேளை இன்று தெஹ்ரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இலக்குகளுக்கு தாயகமாக இருக்கும் வளைகுடா நாடுகளை குறிவைத்து ரோன் மற்றும் ஏவனை தாக்குதல்கள் மூலம் இன்று ஈரான் மிகப்பெரிய ரெப்ளிகேஷன் பதில் கொடுத்து இருப்பதாகவே மற்றொரு செய்தி தெரிவிக்கின்றது. இன்னொரு செய்திகள் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று இஸ்ராயலில் 14 நகரங்களில் பல கிளஸ்டர் குண்டுகளை அது பொஸ்பரஸ் குண்டுகள் போன்று வீசப்பட்டிருக்கு சொல்லப்படுகிறது. இதேவேளை லெபனானில் இஸ்ராயேல் வெள்ளை பொஸ்பரஸை குண்டை வீசியிருக்கிறார். அதுவும் ஒரு கொத்தனை குண்டிலோ ஒரு இடத்தில் போட்டால் 100 பேரை தாக்கக்கூடிய கிளஸ்டர் குண்டுகள் போடப்பட்டிருக்குது லெபனானில். அதே வேளையில் ஈரானும் நானும் அப்பனுக்கு சூப்பன் அல்ல, நானும் சளைத்தவன் அல்ல கண்டு ஏட்டுக்கு போட்டியாக இஸ்ராயேலில் பல இடங்களில் இன்று அதிகாலை வரையும் கடந்த 24 மணி நேரத்துக்குள் நேற்று திங்கட்கிழமை வரையும் இஸ்ராயேலுக்குள் பெருமளவான கிளஸ்டர் குண்டுகளை ஈரான் பனிமலை பொழிந்திருக்கின்றது. அதுவும் ஒரு சேதத்திற்கு வரும். கிடைக்கின்ற செய்திகளை அவ்வப்போது காய் வரும் அன்பர்களே, சிறு சிறு செய்திகளாகவும் துவக்கலாம். நன்றி. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.